பல்லவி, பல்லவி இங்க வா. என்னம்மா? அங்க பாரு, இசை ஸ்டேஜ் மேல தூங்கிட்டு இருக்கா. அவளை எழுப்பி உள்ள கூட்டிட்டு வா. பாவமா அண்ணி, ராத்திரி ஃபுல்லா கண் முழிச்சு வேலை பார்த்தாங்கல்ல, அந்த டயர்ட்ல படுத்து தூங்கிட்டாங்கம்மா. சரி சரி, நீ அவளை எழுப்பி உள்ள கூட்டிட்டு வா. சரிம்மா. அண்ணி, அண்ணி எழுந்துருங்க. என்ன நீங்க படுத்துருக்கீங்க? ஐயோ, வாங்க அண்ணி, பாத்து. அத்தை, சாரி, ஏதோ தூங்கிட்டேன். இல்ல அதெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க. இசை எவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்கால. டெக்கரேஷன் பண்றவங்களே தோத்துருவாங்க. பாரு எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா ஆமா, 1000 ரூபாய் கொடுத்தா டெக்கரேஷன் பண்ணிட்டு போறான். இது ஒரு டெக்கரேஷன், இதுக்கு பெருமை வேற. சிந்தாமணி, அப்படியெல்லாம் பேசாத. யாராவது நல்லது பண்ணா பாராட்டணும், இல்லனா சும்மா இருக்கணும். இந்த மாதிரி அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ணாத. மார்னிங் சுபத்ரா. Can I get a coffee? ஷூர். Thank you. அமுதா, சாருக்கு ஒரு காஃபி கொண்டு வா. சரிங்கம்மா. ஏய் விஷால் அண்ணா, பாத்தியா வீட்ட எவ்வளவு அழகா இசை அண்ணி டெக்கரேட் பண்ணிருக்காங்கன்னு? எல்லாம் அவளோட வேலை தானா? சிந்தாமணி, இப்ப பாருங்க. இசை அண்ணி எங்க? என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? விஷால் அண்ணா, நீ வேற லெவல். ஏன் அப்படி சொல்ற? நீயும் அண்ணியும் ஒரே கலர்ல சேமான Dress போட்டிருக்கீங்கல்ல. லவ் கப்பிள்ஸ்னா இப்படிதான் Dress போடணும். ஒரே கலர்ல? ஏய் அடி பாவி. ஏய் யார கேட்டு இந்த கலர்ல Dress போட்ட? நான் யார கேட்டு போடணும்? புருஷன் எந்த கலர்ல போட்டிருக்காரோ அதே கலர்ல தானே பொண்டாட்டியும் மேட்சிங்கா போட்டுக்கணும். இதெல்லாம் போய் யார்கிட்டயாவது கேட்டுட்டு இருப்பாங்களா? முதல்ல போய் நான் சட்டையை மாத்திட்டு அப்புறமா உனக்கு வந்து வச்சுக்கிறேன். வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. ஏய் ஏய் அண்ணா, உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. ஸ்ரீஜா, நேரமாச்சு, நீ வாங்கின புடவையை எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. வாங்க மேடம். சீஃப் பியூட்டிஷியன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. Okay. என்ன மேக்கப்க்கு ரெடி பண்ணி வைக்க சொன்னாங்க. சரி, ஓகே. அண்ணி, பல்லவி, ஹாய் மேம். நீ அவங்கள ரூம் கூட்டிட்டு போ. நீங்க அங்கேயே போய் எல்லாத்தையும் செட் பண்ணி வைங்க. ஓகே வாங்க. ஓகே மேடம். சிந்தாமணி, ஒருத்தர் நல்லது செஞ்சா தப்பா பேசக்கூடாது, அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஸ்ரீஜா, இல்ல மேடம், அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் தெரியாம அடிச்சிட்டேன். ஐ அம் ரியலி சாரி. என்ன விஷால், 10 லட்சம் ரூபாய் புடவை எப்படியா பண்ணுவ? இல்ல இல்ல அத்தை, நான் பார்க்கல. ஐயோ, என்ன பார்க்கல? பார்த்து வரக்கூடாதா? ஐயோ, உன்னால பாரு, புடவை ஃபுல்லா காஃபி கறி ஆயிடுச்சு. ஐயோ, புது புடவையை எப்படி பண்ணிட்டே? சிந்தாமணி விடு, நல்ல நாள் அதுமா, சத்தம் போடாத. என்னன்னு விடுன்னு சொல்றீங்க? இந்த புடவை எவ்வளவு காஸ்ட்லின்னு தெரியுமா? ஏமா, அவ என்ன தெரிஞ்சா பண்ணா? தெரியாம தானே நடந்துச்சு. இப்ப என்ன பண்றது? அத்தைக்கு கல்யாண நாள்னு ஸ்ரீஜா ஆசையா வாங்கிட்டு வந்த புடவை. விடுமா, வாஷ் பண்ணிக்கலாம், அப்புறம் கட்டிக்கலாமே. கல்யாண நாள் கட்ட இன்னொரு புடவை இருக்குல்ல. நேத்துதான் இசை எடுத்த புடவை இருக்குல்ல, அத வேணா கட்டிக்கலாமே. ஆமா, இல்ல இல்ல, என்கிட்ட வேற ஒரு புடவை இருக்கு, நான் அதை கட்டிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் ஏறேன்.
2 மருமகளும் தானே ஆசையா கல்யாண நாள் அன்னைக்கு புடவை எடுத்து கொடுத்திருக்காங்க. ஸ்ரீஜா வாங்கிட்டு வந்த புடவை கட்டணும்னு ஆசைப்பட்டேன். அதுல எதாச்சும் காஃபி கொட்டிருச்சு. இது சாதாரண விஷயம் தானே. இசை புடவைய கட்டிக்கோயே, இதுல என்ன இருக்கு சுபத்ரா? மீனாட்சி, இல்ல என்கிட்ட வேற புடவை இருக்கு, நான் அதை கட்டிக்கிறேன். சுபத்ரா, சொல்றத கேளுமா. நல்ல நாள் அதுமா பழைய புடவையே கட்டாத. இசை வாங்கி கொடுத்த புடவையவே கட்டு. அம்மா, இசைதான் வாங்கிட்டு வந்திருக்காங்க, கட்டிக்கங்கம்மா. ஆமாமா, இசையணி எடுத்து கொடுத்த புடவையே கட்டிக்கோங்கம்மா. பல்லவி, அந்த சாரியை கொண்டு வர சொல்லு. அண்ணி, போய் புடவை எடுத்துட்டு வாங்க. நான் போய் உடனே எடுத்துட்டு வரேன்.